வணக்கங்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 31ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்கணும். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வருது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் என்ன மாதிரி விஷயங்களில் இருக்கிறார் அப்படின்போது, மேஷராசியில் இப்போ ராகுடைய நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய அதீதமான கோபதாபங்கள், கற்பனையிலே ஏதாச்சும் ஒரு செயல்பாடுகள், அதாவது ஏதாவது செஞ்சுட்டு நம்ம வருத்தப்படுவோமோ, ஐயோ அவங்க இப்படி நினச்சிப்பாங்க, இவங்க இப்படி நினச்சிப்பாங்க, கற்பனையிலேயே சில நேரங்களில் நம்ம எக்ஸ்ட்ரீமாக டென்ஷனாக வர வச்சுட்டு கோவப்படுவோம். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2 அதிபதியான சுக்கிரன், 2 சுக்கிரன் இன்னும் நீச்சமாகத்தான் இருக்குது. எப்படி புதன் வியாழக்கிழமையில் ஒரு சின்ன மன வலிகள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவிகளோ கொஞ்சம் மனஸ்தாபங்களோ மன ரணங்களோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீச்சம்னாலே நம்மளை ரணப்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி கணவன் மனைவிகளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அது மட்டும் இல்லை, செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது யாராச்சும் பக்கத்தில் இருக்கவங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம குழப்பிப்போம். ஸோ அதனால் தயவுசெய்து நம்ம யார் பேச்சும் கேட்காம மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 5ல் இருக்கும். வேலையில் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். வேலை ப்ரெஷராக போகிற மாதிரி ஃபீல், நிறைய அலைச்சல்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணும். என்ன நடக்குது எது நடக்குது தெரியலையே, என்ன பண்ண போகிறோம் புரியலையேங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நரசிம்மர் வழிபாடு நல்ல ஒரு தெளிவை கண்டிப்பாக கொடுக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்களை எதுவும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது. அவசர முடிவுகள் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எதுவும் அவசரப்பட்டு முடிவு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கற்பனையில் நிறைய விஷயங்கள், பக்கத்து வீட்டுக்காரரோடும் நிறைய சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். தொலைத்தொடர்பு, திடீர் அதிர்ஷ்டங்கள், வீடு விற்பனை மூலியமாக ஒரு பெரிய பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்கள். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு இந்த 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்லா இருந்தாலும் தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மனஸ்தாபனம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, இப்போ குரு போகிறதே புதனுடைய சாரத்தில் போகும்போது தந்தை சார்ந்த உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10, 11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்போது அதுவும் வக்கரமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய க்ரோத் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு இப்போது 4ல் இருக்கும்பொழுது வீடு பராமரிப்பு செலவுகள் நிறைய ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் பழைய வீட்டை விற்றுடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், பழைய வாகனங்கள் விற்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக உருவாகும். ஸோ அது விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா பிரார்த்தனை வசம். இதுவரை நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ தசாபக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி, சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது 5ல் இருக்கார். அதுவும் உங்களுக்கு இருக்கிறதே சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள், குழந்தைகளால் ஒரு மன கஷ்டங்கள், வேலை சம்மந்தமான விஷயம், வேலையில் பாசஸ் நம்மளை ரொம்ப கடிஞ்சிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. குழந்தைகளாலும் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக சந்திர தேசாவது, சந்திரன் கொஞ்சம் செலவுகள் நிறைய இருக்குங்க. ஸோ வாரத்தில் 30 நிறைய செலவுகளும், அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. மேஷ லக்னமாக செவ்வாய் தசாபுத்தினும், செவ்வாய் பக்கத்து வீட்டுக்காரர்களும் கொஞ்சம் சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம கற்பனையிலே நம்ம நிறைய நெகட்டிவிட்டியான ஃபீல்டில் போவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாகுது ராகு தேசாபுத்தினா, ராகு 11ல் இருக்குங்க. அதுவும் செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு நிலபுலங்கள் விற்று ஒரு பெரிய பணம் வர்றது, ஒரு டாக்குமெண்டேஷன் மூலியமாக ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக இந்த டைமில் வர காசை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக சேவ் பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி குரு 4ல் இருக்காருங்க. ஸோ தந்தை சார்ந்த உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள், வீடு சொத்துக்களை நல்லா விற்று லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாடு தந்தை சார்ந்த உறவுகளில் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க.
மேஷ லக்னமாக வந்து சனி தேசாபுரம். சனி வந்து உங்களுக்கு வந்து 10, 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய க்ரோத் இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. கொஞ்சம் வந்து என்னடா அது இப்படி இருக்குங்கிற மாதிரி நைட்டு வந்து சில நேரங்கள் வந்து குழந்தைகளை நினச்சி நம்ம தூங்காமல் இருக்கிறது என்ன ஏதாவது ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலை நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் மன உளைச்சல் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை மாறிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேர் தோணும். இருந்தாலும் என்னை பொறுத்தவரை வந்து இப்போ வந்து நீங்கள் வேலை மாறலாம் அர்ஜென்ட் பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு 1 மாதம் ஆகட்டுமே. 1 மாதம் கழித்து அது நிலைமை மாறும். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். மேஷ லக்னமாக வந்து கேது தசாபதி இருந்தாலும் கேது வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மன நெருக்கடிகள், மன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர் குழந்தைகளுக்காக கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி இருந்தாலும் சுக்கிரன் வந்து 2, 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது புதன் வியாழக்கிழமை வரை மன உளைச்சல், கணவன் மனைவிக்குள்ள மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தர் கடிஞ்சு பேசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சந்தேகங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார வந்து இறைவனை வந்து ஒரு எந்த சாமியானா இருக்கலாம், இந்த சாமியை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமது வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் தீர்வாக அமைகிறது பஞ்சாங்கம். ஸோ அது உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்களோ ஸோ அந்த கிழமை அன்னைக்கு வந்து பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுவதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ஃப்யூச்சர் ரொம்ப சூப்பராக அமைங்க. ஸோ அதுக்கடுத்து நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அதுக்கு உகந்த தெய்வ மந்திர உச்சாரணம் பண்ண தெரிஞ்சால் பண்ணலாம். இல்லைன்னா அந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு யாருக்காவது தான தர்மங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டில் உள்ள பிரச்சனைகள், அதாவது இப்போ கரண்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறீங்கன்னா இந்த ப்ரெசண்ட்டில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய திதி, ஸோ நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க. அந்த திதி வர நாட்களில், அதாவது 15 நாளைக்கு ஒரு வாட்டி வரும் திதி. அந்த திதி வர நாட்களில் வந்து நீங்கள் அன்றைக்கி வந்து யாராவது வயதானவர்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இல்லை ஒரு லுங்கி, ஒரு 200 ரூபா லுங்கி இருக்கும், ஸோ ஒரு லுங்கி இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுக்கும்போது உங்களது பூர்வீக கர்மா, உங்கள் தாத்தா பாட்டி முப்பாட்டனால் வந்த கர்மாக்களை வந்து விலகிறதுக்கான வாய்ப்புகளே அற்புதமாக இருக்கும். அப்புறம் கர்ணம் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கர்ணத்தில் பிறந்தீர்களோ அந்த கர்ணநாதனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கர்ணநாதன் யாருன்னு பார்த்துக்கோங்க. சில பேர் முருகன் வரும், சில பேருக்கு வந்து மகாலட்சுமி வரும், அந்த மாதிரி எது வருதுன்னு பார்ப்போம். இப்போ பவானுனா துர்கை வரும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பாலம்னா ஐயப்பன் வரும். ஸோ அந்த மாதிரி எந்த கர்ணத்தில் பிறந்தார்களோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது, தெய்வத்தின் உச்சாரண மந்திரங்களை டெய்லி உச்சாரணம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து தெய்வம் வந்து உள்ளுக்குள்ளே வந்த போது உங்களுக்கு ரொம்ப ஒரு சேஃப்டி மெஷராக இருக்கும். சேஃப்டினா கிட்டத்தட்ட யாருமே உங்களை நெருங்க முடியாது. ஒரு அற்புதமான பலன்கள். அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே உங்களுக்கு கையை வைக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக உங்களை காக்கும் தெய்வமாக அந்த கர்ண தேவதை கண்டிப்பாக இருங்க. சரி, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அற்புதமான பலன். கிட்டத்தட்ட வந்து நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு நல்லாவே தெரியும். அந்த ரிலாக்ஸேஷன் தெரியும். நீங்கள் வந்து அற்புதமாக லைஃப்பில் வந்து ஒரு பெரிய லெவலில் உங்கள் பழைய கர்மாக்கள்லாம் நீங்கி உங்கள் லைஃப் மட்டுமல்ல உங்கள் வம்சா வழிக்கே வந்து ஒரு பெரிய விஷயமாக மாறும். இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.